விக்ரமாதித்யன் அவையில் நவரத்னங்கள்னால் காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர். காளிதாசர் அவர் சமஸ்கிருதம் வடமொழி புலவர்னு சொல்லுவோம், இல்லை சமஸ்கிருதம். ஹரிசேனர் அந்த மெய்கீர்த்தி எழுதினார்ல, அவரும் ஒரு சமஸ்கிருத புலவர். ரைட்டு. அடுத்து அமரசிம்கர் அகராதி. இப்போ அகராதி பிடிச்சவன என்ன பண்ணுவோம், அமர்றா ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. தன்வந்திரி அப்படின்னா தன் இஷ்டத்துக்கு வருவார், மருத்துவர், அவ்வளோதான். காகபானகர் ஜோதிடர். காக்கா வருது அவங்க வீட்டுக்கு, அப்போ சொந்தக்காரங்க வரப்போகிறாங்க, இந்த மாதிரி ஜோதிடர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சங்கு கட்டடக்கலை நிபுணர். சரியான கட்டடக்கலை நிபுணரை வச்சுலன்னா சங்குதே, செலவு கூடி போயிடும். அடுத்து வராக மிகிரர். வரவே வராது மாலை, ஆனால் ஒரு வானியல் அறிஞர் அந்த காலத்தில் இருந்திருக்கார். அடுத்து வராட்சி அப்படிங்கிறது இலக்கண ஆசிரியரும் சமஸ்கிருத புலவரும். வராட்சி அப்படிங்கிறது வறட்சிங்கிறத வராட்சின்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இலக்கண பிழை இருக்கா, ஒரு இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவர். அடுத்து விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். விட்டார் பட்டுன்னு வெடிச்சு போச்சு பலூனு, எப்படா, அதான் மாய வித்தைக்காரர், அப்படியாக வச்சுக்கணும். ரைட்டாப்பா. இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டப்பெயர்கள். பொதுவாக இவருக்கு தான் பட்டப்பெயர்கள் நிறைய இருக்கும். விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மன்னு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். விக்கிரங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். தேவஸ்ரீ, தேவகுப்தர்,